நீங்களே சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு நம்ம ஆட்சி? அம்மா நீங்க சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? அவ்வளவுதாங்க. எங்க போனாலும் சரி மக்கள் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, இதே மாதிரி பண்ணுங்க, முதலமைச்சரை கேட்டதா சொல்லுங்க, அன்பு மழை பொழிறாங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் அமைச்சர்களை பார்த்து லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த துணிச்சல் இருக்கா? அது மட்டும் இல்ல, இப்ப லஞ்சம் வாங்கினா சொன்னார்ல, கரூர்ல சொன்னார்ல, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னாங்களே, எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? அதிகார நாற்காலியில் அமர்ந்து உத்தரவு சொல்றவரெல்லாம், உத்தரவு போடுறவரெல்லாம் தலைவர் கிடையாது. மக்கள் இதயத்தில் அமர்ந்து அவருடைய வழிகளை உணர்ந்து அவருடைய துயர் துடைப்பவர் தான் உண்மையான தலைவர். கண்டிப்பா இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்க போகுது. கண்டிப்பாக தமிழகம் ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி, ஒரு டெவலப் ஸ்டேட்டாக மாறப்போகுது. மாண்புமிகு அன்பு முதலமைச்சர், ஏன்னா அன்பு முதலமைச்சர் நான் சொல்றேன்னா, தன் ஒவ்வொரு உத்தரவிலும் ஒவ்வொரு செயலையும் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து பரி உணர்வோடு ஒரு அன்பு செலுத்தக்கூடிய முதலமைச்சராக நம்மகிட்ட இருக்காரு. நம்ம அந்த மாதிரி ஒரு அன்பு முதலமைச்சர் அவர்களுடைய 52வது பிறந்தநாள் விழாவை வெகும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் விருகம்பாக்கம் இந்த தொகுதியில விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் கொறடாவுமான அன்பு சகோதரர் சபரிநாதன் அவர்களே, அப்புறம் இந்த எங்களுக்கெல்லாம் சகோதரர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்து இந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்புடன் வழி நடத்தி கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களை, இவரை பத்தி சொல்லணும்னா எந்த அளவுக்கு இவர் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க, தமிழ்நாட்டு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப சொன்னார், இப்ப சமீபத்தில் கூட யூஎஸ் போயிட்டு இருந்தாரு, நியூயார்க்ல தனியா போயிட்டு இருக்கப்ப கூட ஆந்திரால இருந்து அங்க மக்கள்லாம் சார் அடையாளம் கண்டுக்கிட்டு சூப்பரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பான தமிழ் பேச்சாளருமான நம்ம மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து வேன் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான அன்பு அண்ணன் கமலக்கண்ணன் மற்றும் இந்த விரும்பாகம் தொகுதியின் கிளை வார்டு மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடைகள் வீட்டில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும், இங்க வந்திருக்கும் பெரும் திரளாக வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்துச்சு. 52 பேருக்கு 52 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப சுகாதாரத்துறையில நம்ம என்னென்ன நலத்திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குமோ அனைத்தும் இங்கேயே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டகம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு நாம ஒரு பெட்டகம் நாம கொடுத்துட்டு இருக்கோம், அரசு சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பையில பாத்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு படுக்கை, பஞ்சு படுக்கை, அப்புறம் தாய்மார்களுக்கு அந்த ஊட்டச்சத்து மாவு, பிளஸ் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் நம்ம அரசு சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க ஒரு தனி அரசாங்கமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, அது கூட ஒரு தொட்டிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம உண்மையாலுமே சொல்லணும்னா, இந்த தொட்டில இந்த குழந்தை ஆடுறப்பெல்லாம் அவங்க தாய்மாமன் கையில் ஆடுற மாதிரி அவங்க ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக நிம்மதியாக உறங்கும். தாய்மார்கள்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா நமக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா குழந்தையை தூங்க வைக்க முடியாம முதல் 3-4 மாதங்கள்ல தாய்மார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தொட்டிலெல்லாம் நம் தாய்மாமனாகிய நம் முதலமைச்சர் அவர்கள் கைகள் மாதிரி கண்டிப்பாக நிம்மதியாக அந்த குழந்தைகள் உறங்கும். மற்றும் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொதுச்செயலாளர் அவர்கள் கையினால இந்த முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர்களுக்கெல்லாம் தங்க மோதிரம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து வளங்களையும் பெற்று இந்த குழந்தைகளை எல்லாம் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்சோம். அரசு
மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சோம். அந்த திட்டத்தை பார்த்து இந்த இந்த விழா நடக்கல. இன்னும் சொல்ல போனா 20 வருஷமா நம்ம விஜய் மக்களை இயக்கமா இருக்கிறப்பவே நம்ம தலைவரோட பிறந்தநாள் அப்ப இந்த கழக நிர்வாகிகள்லாம் போட்டு இந்த அரசு மருத்துவமனையில தங்க மோதிரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தான் இன்னும் சொல்ல போனா விஜய் மக்கள் இயக்கம் எதையும் எதிர்பார்க்காம, அவங்களுக்குலாம் யாரும் தெரியாது, ஒரு 10-20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நம்ம இயக்கம் அரசியல் கட்சியா மாறப்போகுது அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையாக ஒரு மக்கள் சேவை அந்த எண்ணத்தோடு விஜய் மக்கள் நிர்வாகிகள் செஞ்சுட்டு இருந்த அந்த திட்டம் தான் இன்னைக்கு அரசு திட்டமா இருக்கு. அதனால மிகப்பெரிய இதை நிகழ்த்தி காட்டிய நம்ம மாண்புமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்ப நடந்த திட்டம் தான் இன்னைக்கு ஒரு அரசு திட்டமா இருக்கு. அது மட்டுமல்ல, இப்ப ஆம்புலன்ஸ், இப்ப நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்கும் அடுத்த ஆச்சரியம். ஏன்னா அரசுலயே ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்கு. அதற்கு ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக பார்த்தீங்கன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி இங்க சிட்டியில சாலை ரொம்ப நேரவா இருக்கிறப்ப சின்ன சாலையிலும் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. உண்மையாக இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு பண்ண அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி அமைந்து ஒரு 2 மாசம் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய மாற்றங்கள். நீங்களே சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? நம்ம ஆட்சி, அம்மா நீங்க சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? அவ்வளவுதாங்க. எங்க போனாலும் சரி மக்கள் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, இதே மாதிரி பண்ணுங்க, முதலமைச்சரை கேட்டதா சொல்லுங்க, அன்பு மழை பொழிறாங்க எல்லா இடத்தையும். இந்த மாதிரிலாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு எதிர்பார்க்காம ஒரு கிடைச்சதுன்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ. நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் நம்ம ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்தா எந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நான் சந்திக்க போற ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு நாள் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களா, இவ்வளவு அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு வச்சு வெளியிட்டார். தனியார் பள்ளிகள்ல அந்த அப்ரூவல், அந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, லட்சமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே அறிவிப்பு தான், டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன் மூலமா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரே அறிவிப்பு தான். ஒரே கையெழுத்துல அவங்க பண்ணிட்டு இருந்த அனைத்து ஊழலும் ஒரே கையெழுத்துல அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதாங்க நம்ம தலைமை எவ்வளியோ அதே மாதிரிதான் அனைத்து அமைச்சர்களும். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், தனக்கு 1 ரூபாயும் வேண்டாம், 1 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் போன கவர்மெண்ட்ல எப்படி திரும்ப நடந்தது, நம்ம இந்தியன் படத்துல வரும்ல, கவர்ல அமௌண்ட் வச்சு கொடுத்தாதான்டா அது கவர்மெண்ட்னு சொன்னாங்களே, அந்த மாதிரிதான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப உண்மையாலும் நம்ம ஒரு இந்தியன் மாதிரி ஒரு தமிழன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சிருக்கார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அது அவர் முதல் அமைச்சரவையிலே சொன்னாரு. முதல் அமைச்சரவை கூட்டத்தில் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறப்பவே எல்லா அமைச்சர்களை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக மக்கள் நமக்கு இந்த அளவுக்கு அன்பு செலுத்தி நமக்கு இந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதே அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனா அதை விட அதிக அளவிற்கு மக்கள் கிட்ட நம்ம மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம அமைச்சர்களை பார்த்து சொல்றாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் அமைச்சர்களை பார்த்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த துணிச்சல் இருக்கா? அது மட்டும் இல்ல, இப்ப லஞ்சம் வாங்கினா சொன்னார்ல, கரூர்ல சொன்னார்ல, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னாங்களே, எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஏன் அது சாத்தியமாகதான் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பைசா மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதுதான் உண்மையான புரட்சி. இது ஒரு ஜனநாயக புரட்சி. அந்த மாதிரி ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இதுவரைக்கும் தமிழகம் பார்த்ததில்ல, இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அரசு எவ்வளவோ திட்டங்கள்ல எவ்வளவோ துறையில கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணிட்டு இருந்தாலும் தமிழகம் பாத்தீங்கன்னா ஏன் அந்த முழு வளர்ச்சி அடையலைன்னா இந்த ஊழல் தான் அது காரணம். கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகள்ல தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது நீங்க பாருங்க. ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்மாகாக இருக்கட்டும்,
ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறையிலும் அந்த ஊழலை நம்ம ஒழிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா சுகாதார துறையிலும் எவ்வளோ எவ்வளோ நம்ம மக்களுக்கு தேவையானது என்னதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் யார் தெரியுமா? அதிகார நாற்காலியில் அமர்ந்து உத்தரவு சொல்றவர்லாம், உத்தரவு போடுறவர்லாம் தலைவர் கிடையாது. மக்கள் இதயத்தில் அமர்ந்து அவருடைய வழிகளை உணர்ந்து அவர்களை துயர் துடைப்பவர் தான் உண்மையான தலைவர். ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளோ கியூ இருக்கும் நீங்க உங்களுக்கே தெரியும். அதுவும் திங்கள் செவ்வாய்னா ஆயிரக்கணக்கான அவுட் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. அதை நான் சொன்னப்ப உடனடியாக சொன்னார், ஆன்லைன்லேயே அவங்களுக்கு அவுட் பேஷண்ட் ஓபி டிக்கெட் மாதிரி ஒன்று கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதை நம்ம செயல்படுத்தியிருக்கோம். அது மட்டுமல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ போன ஆட்சியில் தேர்வு நடத்தினாங்க, எம்ஆர்பி எக்ஸாம் வச்சாங்க. மருத்துவர்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம் 1100 பேருக்கான எக்ஸாம் வச்சுட்டு அதில் 300 பேர் மட்டும் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மருத்துவர்கள்லாம் பல முறை வந்து, சார் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஒன்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடல. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர்களும் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போடல அப்படின்னு சொன்னப்ப ஒரே நிமிஷம்தான் உடனடியாக அனைவருக்கும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் நான் குறிப்பிட்டேன். ஒரு அன்பால இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அன்பு முதலமைச்சர். இப்போ தமிழகத்தில் நடப்பது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை எந்த சக்தி வந்தாலும் யார் வந்தாலும் அசைக்க முடியாது. கண்டிப்பா இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்க போகுது. கண்டிப்பாக தமிழகம் ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி, ஒரு டெவலப் ஸ்டேட்டாக மாறப்போகுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில். இந்த வாய்ப்பு நமக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, யோசிச்சுப்பாங்க, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் எப்படி அதற்குள்ள மக்கள் இவ்வளவு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க, மக்கள் இந்த அளவுக்கு அந்த 2 கட்சியும் நிராகரிப்பாங்கன்னு யாருமே யோசிக்கல. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு மக்கள் இந்த 2 கட்சிகளும் அந்த 60 வருடங்களாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட 2 கட்சிகளும் அந்த அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றி அந்த பதவியை யூஸ் பண்ணி அவங்களும் அவங்க சொந்த குடும்பமும் அவங்க தான் கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போன மக்கள் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒவ்வொரு துறையிலும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பா வெளியே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபா, ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்டை 200 கோடி 1000 கோடி மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்டை இன்னொரு 20% 30% அதிகம் உள்ள வேல்யூல அவங்க கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அது மாதிரி ஒரு துறையில பல துறையில இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதிரி டெண்டர் முறைகேடுகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் தேவையான கான்ட்ராக்ட்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டா கிளீன் கவர்மெண்டா நம்ம நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கண்டிப்பாக இந்த மக்கள் நம்ம சரியான கட்சிக்கு தான், சரியான தலைவருக்கு தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் இப்ப எல்லாரும் மனசுலயும் அந்த நம்பிக்கை வந்திருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது நம்ம கட்சி, நம்ம அண்ணனோட கட்சி, நம்ம புள்ள கட்சி, நம்ம புள்ளைய தான் ஆட்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு பெருமிதத்தோட எல்லாரும் இருக்காங்க. மக்கள் நம்ம தலைவர் சொல்லுவார்ல, எல்லாரும் நல்லா இருப்போங்கிற சொல்லுவார்ல, அது மாதிரி மக்கள் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதான் சொன்னாரு. மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்கு ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுங்க, யாரும் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம ஒரு பயமும் இல்லாம கான்ஃபிடண்டா வேலை செய்யுங்க, கான்ஃபிடண்டா உங்க துறையில நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கட்சி வரப்போது உள்ளாட்சி தேர்தலாம் வரப்போது, நம்ம எப்படி உழைச்சோமோ அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் உழைத்து உள்ளாட்சி தேர்தலிலும் நாம அதிக அளவில், இன்னும் சொல்லப்போனா எல்லா இடங்களையும் வெற்றி பெற்று, எதுக்காக வெற்றி பெறணும்னா இன்னும் மக்கள் சேவையை இன்னும் அதிக அளவில் மக்களுக்கு கொண்டு போகணும். நம்ம உள்ளாட்சியிலும் நம்ம அதிகாரம் இருந்தாதான் இப்போ நம்ம என்னென்ன நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் முழுசா மக்களுக்கு கொண்டு போக முடியும். இப்போ பல இடங்கள்ல பல ஊர்ல
நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கிற மற்ற கட்சியினர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ணாமல் வளர்ச்சி திட்டங்களை தடுத்து, நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் செய்ய வேணாம்னு தடுத்துக்கிட்டு, நம்ம வேண்டுமென்றே நம்ம கட்சிக்கு ஒரு அவப்பெயர் வரணும் அப்படிங்கிற ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. அதனால் நமக்கு வர உள்ளாட்சி தேர்தலும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கும் நம்ம இந்த பொது தேர்தலில் எந்த அளவிற்கு உழைத்தோமோ அதே அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒரு ஒரு படி அதிகமாக உழைத்து பெருவாரியான இடங்களில் நம்ம உள்ளாட்சி தேர்தலும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மீண்டும் ஒரு முறை நம்ம தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறிட்டு, அப்புறம் நம்ம மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.